கோவையில் விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கோவையில் இருந்து நேரலையில் செய்தியாளர் மார்டின் ராஜா வழங்க கேட்கலாம். களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, மாணவ மாணவிகள் எந்த நிலையில் உற்சாகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? 2 மாத கோடை விடுமுறை முடிந்து இன்று தமிழகம் முழுவதுமே தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. 2 மாத விடுமுறையை மிகவும் குதூகலமாக கழித்த குழந்தைகள் இன்று முதல் பள்ளிக்கு திரும்புகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியிலே மாணவ மாணவிகளை வரவேற்பதற்காக ஆசிரியர்கள் கையில் இனிப்புகளுடன் இங்கே காத்திருக்கிறார்கள். அதே போல புதிதாக வரக்கூடிய குழந்தைகளை வரவேற்கும் விதமாக இங்கே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாப்பா, உங்கள் பேர் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 2 மாத விடுமுறை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என் பேர் ஆர் கிரேஸ் ஆக்னஸ். நான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 2 months நல்லா ஹாப்பியாக போச்சு. ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. 2 மாத விடுமுறைலாம் என்ன பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய டூர் போனேன். இதெல்லாம் 2 மாதம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல, இப்போ பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. பள்ளி விடுமுறை முடிந்து இன்று 2 மாத விடுமுறை முடிந்து வரக்கூடிய பள்ளி குழந்தைகளை ஆசிரியர்கள் இங்கே வரவேற்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வரக்கூடிய குழந்தைகளை வரவேற்கும் விதமாக பொம்மை போன்று உருவமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த குழந்தைகள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே வரக்கூடிய, அதாவது இந்த விடுமுறை முடிந்து வரக்கூடிய குழந்தைகளை மகிழ்ச்சியாக வரவேற்கும் விதமாகவும் அவர்கள் மகிழ்ச்சியான சுற்றுப்புறம் அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக இது போன்ற ஏற்பாடுகளை தனியார் பள்ளிகள் செய்திருக்கின்றன. இதேபோல் அரசு பள்ளிகளை பொறுத்தவரையிலே அரசு பள்ளிகளே வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய சீருடைகள் மற்றும் காலணிகள், புத்தகங்கள் இன்று கொடுக்கப்படும் என்று மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்தவரையில் கோவை மாநகர காவல்துறை இங்கே ஒவ்வொரு பள்ளிகளின் முன்பாகவும் வரக்கூடிய வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகளை அழைத்து வரக்கூடிய வாகனங்கள் ஆட்டோ, ஆம்னி வேன் போன்ற வாடகை வாகனங்களில் அதிகமான எண்ணிக்கையில் மாணவ மாணவிகளை ஏற்றக்கூடாது என்று ஏற்கனவே விதிமுறை இருக்கின்றது. மேலும் இதே போல ஒரு சில தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய செயல் என்பது கண்டிக்கத்தக்கது என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. 18 வயது முடியாத மாணவிகள் யாரேனும் இருசக்கர வாகனத்தில் வந்தால் அவர்களை பிடித்து அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த வாகனத்தை கொடுத்து அனுப்பிய பெற்றோர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இன்று குறிப்பாக அரசு பேருந்துகளில் வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதுவரை பெரும்பாலான மாணவ மாணவிகளுக்கு அரசு பயண அட்டை என்பது வழங்கவில்லை. இருப்பினுமே அவர்கள் பள்ளியின் அடையாள அட்டையை காட்டினால் அவர்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் தெரிவித்திருக்கிறது. பவித்ரா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. இன்று பள்ளி கல்வித்துறை சார்பாக பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகளை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் விரிவாக தந்தீர்கள். நன்றி.